அதாவது மக்களே ஒரு சில பேர்லாம் இருக்கானுங்க, ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டானுங்க, வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி நீ வீடியோ எடுக்க போகணும்னு தெரியும். சி காமெடி 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 காமெடி. ஏன் வேணா பருத்து தூங்கிட்டு இருக்கான். லைட் சுவிட்ச் எங்க இருக்கு? இவன் பீஸ் வச்சா டேய் தூட்டுருக்குன்னு தெரியுமா? தூங்கிட்டு வந்துடுறா. 1 மணி ஆகுதுடா. ஏண்டா மனுஷனா நீனா? விட்டா விடி விடு. எந்த ரெடியா போலாம். எங்க போயிட்டு வந்த நைட்டு? அரிசி போனியா? அரிசி போயிட்டு வந்தாடா. அரிசிக்கு எல்லாம் கிரவுண்ட்ல போய் விளையாண்டு காணும். இப்ப காசு கொடுத்து விளையாடணும். இவனே ஒரு பிளேயர் வச்சு டர்ஃபு கொடுத்துப்பான். அவனுக்கு செருப்பு அடிச்சா சரியா போயிடும். இவனெல்லாம் வச்சுட்டு மெயின்டைன் பண்றது கஷ்டங்க. ஓப்பன் டாக் இது மாதிரி இன்னும் எரியாது. பத்தடி செலவு. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. 25 5,000 ரூபாய். 10,000 ரூபாய். சரி 5,000 ரூபா. பாக்கெட்டே இல்லை. இதில் காசு இருக்கா? பர்ஸ் இருக்கு. வேடிக்கை தானே பார்க்கணும். போங்க போய் பாருங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க சீனு. மீண்டும் ஒரு விநாயகர் வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. டேரக்டா நன்றி பேசலாம். நான் வணக்கம் போன வருஷம் பார்த்தது. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஷார்ட்ஸ்ல அப்படி விட்டுருது. சிறப்பா போகுது. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்க கடை இவ்வளவு பெருசு பார்க்கறதுக்கு எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வெப் சீரிஸ்ல வேற பண்றதா கேள்விப்பட்டேன். சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. நான் இப்போ நம்ம கடையோட லொகேஷன் சொன்னீங்க. போன கடை வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல இருக்கு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் லொகேஷன் இல்லை, நம்ம வந்து இப்போவும் வந்துட்டு அங்கே நம்ம இருக்கு. பட் வந்துட்டு நம்ம செய்கிற பிளேஸ் இங்கே நாங்கள் சரி இங்கே பண்ணிக்கிறோம். இப்போ எங்கன்னா அது கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ், நம்ம ஜிசி சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து ஜிசியிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அது ஆனக்கொண்டம்பட்டி வழியாக பழைய சத்தத்துக்கு வந்து சேரும். அந்த ரோட்டில் நடுவில் இருக்குது. சப் இறங்கினீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு நீங்கள் வந்திருப்பீங்களா அந்த ரோட்லேயே வாதாலே தெரியும். லெஃப்ட் சைடில் சூப்பர் சூப்பர். ரோட்டு மேலே இருந்து பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு ஒரு கிரே கலர் ஒன்று செட் ஒன்று பெருசாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, நம்ம கடையை பற்றி பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் அண்ணன் கடையில் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் இன்னொரு டைம் நம்ம கடையில் என்னென்ன சூப்பராக ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இல்லை, நீங்கள் ஒரு 10 அடியில் செலவாகணும் அப்படின்னா இங்கே பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. நான் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கேன். நாங்கள் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அந்த பாடி ஒன்லேருந்து புக்கிங்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு புக்கிங்கும் பண்ணியிருக்கு. நீங்கள் புக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 பீஸில் வச்சு மாடல் இருக்குது. 250 பீஸ் இருக்குது. அதில் 250 சிலையில் ஒரு 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 சாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2 மாடல் தான் அதிகம். ஒரே சாம்பிளில் 2 பீஸ் தான் இருக்கும். அவ்வளோ கணக்கு போட்டுருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ சில மாடல் இருக்கும் நீங்களே கணக்கு போட்டுருக்காங்க. அந்தளவுக்கு இருக்கும். இதில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம 4 இன்ச்சிலேருந்து எப்பவும் போல வீட்டுக்கு சேர 4 இன்ச்சிலேருந்து மண்ணு பிள்ளையார் இருக்குது. 4 இன்ச்சிலேருந்து பிள்ளையார் இருக்குது. கிட்டத்தட்ட 10 அடி வரைக்கும் நம்ம செலவு வச்சிருக்கோம். பாபி மாடலில் இருக்கிற நிலா பிள்ளையார் கிட்டத்தட்ட அந்த 3 ஸ்டைல் இருக்கும். அந்த பிள்ளையார் அது ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. இந்த நிறைய ஒவ்வொரு மாடலே ஒரு 3 சிலை அந்த மாதிரி 2 மாடல் தான். 2 சிலை ஒரு மாடலுக்கு 2 இதாக இருக்கும். ரொம்ப ரேர் 1-2 கொஞ்சம் நல்லா ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் 3 மாடல் 3 சாம்பிள் வச்சிருக்கோம். மற்றபடி புள்ள போய் தெரியும். நிறைய 10 அடி சிலை நிறையா இருக்கும் நம்மகிட்ட. 10 அடிக்குள்ளார 10 அடி 8 அடி 9 அடி ரேஞ்சில் சிலை நிறையா இருக்கும். நிறைய ஒயிட் பீசஸ் இருக்கேன். அது கலரிங் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் நம்ம என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நம்ம முடிஞ்சு போச்சு. பார்த்தாலே தெரியும் செட்டு அன்ஃபினிஷ்டு தான். ஃபுல்லாகவே முடிக்கவே முடியல. எல்லாமே டைம் இழுத்துட்டே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போயிடுச்சு. இதுலேயே வந்து இன்னொரு ஃப்ளோர் போடணும், அதுவே போடலை. கரண்ட்டுக்கு லேட் ஆகி போச்சு. எல்லாமே லேட்டு. ஆடி 1க்குள்ளார ஃபினிஷிங் பண்ணுங்கிறது தான் டார்கெட்டு. முடியல. இனிஷியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக அடிச்சாச்சு. இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாள் பெயிண்டிங் ஃபுல்லாகவே முடிச்சிருவோம் கம்ப்ளீட். அதிகபட்சம் அது நெக்ஸ்ட் சண்டே வந்துட்டு இன்னைக்கு 15th 25th ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியர் ஆயிரும். வந்து ரொம்ப நம்பிக்கையாக நம்ம பசங்க நம்ம ரெகுலராக வந்து போகிறாங்களே. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ரொம்ப வருஷமாக கூட பழகிறவங்களுக்கு ஆர்டர் பார்த்து புக் பண்ணி இந்த பெயிண்டிங் பண்ணிக்காங்க. இந்த பெயிண்டிங் எனக்கு இதில் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒரு வாரத்துக்குள்ளார முடிச்சிடும். பெயிண்டிங் முடிச்சிடும். அதுக்குள்ளார நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரி 1-2 வேணும்னா கூட மாற்றி ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும். நாங்களே மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாவில் நல்லா பண்ணியிருக்கிற பெயிண்டிங்கில் எதுவும் தான் சொல்லுவேன். நான் பார்த்ததில் நல்லா தான் பண்ணியிருக்கு. பார்த்தாலே தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்மளோட பெஸ்ட்டாகவே இருக்கும். அதிகபட்ச விலையை நான் சொன்னேன்னா கோச்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் நேரில் வந்துருங்க. பண்ணிட்டு தான் இருக்குது.
உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் கேளுங்கள்ல, நான் சொல்கிறேன் வேலை சொல்கிறேன். நான் சொன்னேன்னா மற்றவர்கள் கோச்சிக்கூடாது. 2 விஷயம் இருக்குது. நம்ம சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு வியாபாரம் கிட்ட போகும், இல்லைன்னா நமக்கே கிட்ட போகும். அந்த இது வேணும். நீ ஃபோனில் வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். முடிஞ்ச வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ சொன்னீங்களா? சிம்பிள் சொல்லு. நம்ம விநாயகர் விளாக் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம். நாங்கள் ஒரு 4 கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். எங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸ்டார்டிங் வேலை, அதிகபட்ச வேலை, எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி கேட்க வேண்டியது எங்களோட கடமை. ஸோ சொல்றது சொல்லாதது உங்க விருப்பம். மற்ற நம்மளால யார் மனதும் புண்படுத்தக்கூடாது. அந்த ஒரு விஷயம் தான். இன்னும் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. நம்ம கிட்ட இப்போ புக்கிங் எப்படின்னா இருக்கு? இப்போ நீங்கள் புக்கிங் போயிட்டு தான் இருக்குது. புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆடி ஒன்று தான் வந்து வருவாங்க. தாராளமாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். கண்டிப்பாக 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 நம்மளோட வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஸோ நம்மளால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ண. தீபாவளி டைமில் நீங்கள் சிவகாசி பக்கம் போனீங்கன்னாக்கா 90% இருந்துட்டு டிஸ்கவுண்ட்டும்பாங்க. அது எப்படி 90% டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் ஒரு பொருளில்? 90 டிஸ்கவுண்ட் கொடுத்து 10% லாபத்தில் அந்த லாபமோ இல்லை பொருள் மேனுஃபேக்சரிங்கோ எப்படி கொடுக்க முடியும்? நான் 15% சொல்கிறேன்னா, ஒரு 10,000 பொருள் ஒரு 1500 சேர்த்து சொல்லிட்டேன்னா 15%, கண்டிப்பாக 20% சேர்ந்து அந்த வேலை முடிஞ்சு போகுது. இதே தான் எல்லா நீங்கள் பெரிய கார்பரேட் கம்பெனிலையும் இதுதான் நடக்கும். நீ நேரில் பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கம்மியாக கொடுங்கன்னு சொல்லுங்கள், நான் 1000 கம்மியாக கொடுக்குறேன். நீ இல்லை ஒரு 500 நீ வச்சு நான் சேர்த்து கொடுங்கன்னு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இல்லை இந்த 15% டிஸ்கவுண்ட் 20% டிஸ்கவுண்ட்டுங்கிறது நான் ஃபிக்ஸ்டு ரேட்டே போடவே இல்லையா? நான் சொல்கிறேன், ஒரு வேலை சொல்கிறேன். நான் டைமில் தவறுதெல்லாம் மாற்றி கூட சொல்லியிருப்பேன். ஒரு வேலையை ஒரு 20,000 சொல்லியிருப்பேன். தவறு டைம் வரும்போது அதே வேலையை 18,000 கூட சொல்லியிருப்பேன். எனக்கே தெரியும். பல வேலைகள்ல அதில் ஒன்று மாற்றி கூட சொல்லி கண்டிப்பாக. அன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலையோ பேசுவாங்க, அன்னைக்கு பேசுவோம். அதுதான் அந்த சூழ்நிலையில நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு உங்களால கண்டிப்பாக கொடுத்துறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு பர்சன்டேஜ் வேணும், 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். ரீடேக் போல சூப்பர். நோட்டுங்க, தமிழ்ல போட்டுக்கலாம். ஸோ அதான் மக்களே, வந்து இடத்த பாருங்க, விநாயகரை பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்பயே புக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஒயிட் பீசஸ் எதுக்காக நிறையா இருக்குன்னா, நம்மளுக்கு ஒரு சில பேர் எனக்கு இந்த கலரில் வேணும் அந்த கலரில் வேணும் நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆளுங்க முன்னாடியே வந்துட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் 1 வீக்குள்ளார ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் 25th அதுங்கன்னா அந்த கலர்லேயே நீங்கள் பண்ணிட்டு விநாயகர் எடுத்துகிட்டு போயிடலாம். அது இல்லையா, அண்ணன் பண்ணுற பெயிண்டிங்கே சூப்பராக இருக்குது. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லைங்க நாங்கள் இதுவே எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். நானும் சாமி கும்பிடுவில்ல, நான் பிள்ளையார விரும்புவில்ல. நீ உங்களை மாதிரி தானேப்பா, நான் தமிழ்நாட்டுக்காரன் தான்ப்பா, சேலத்துக்காரன் தான், குரம்சாடிக்காரன் தான். நானும் சாமியெல்லாம் கும்பிடுவேன், பிள்ளையாரெலாம் கும்பிடுவேன். எனக்கும் பிள்ளையார் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும்னு தான் தோணும்ல. நானும் அது மாதிரி தான் எதிர்பார்ப்பேன். நானும் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர்லாம் போட்டுன்னு எதிர்பார்க்குற ஆளு தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குன்னு நானும் எதிர்பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வாதியார், அதனால தான் இப்படி பயங்கரமாக பேசுகிறாரு. ஸோ மக்களே, நேரில் வாங்க, நேரில் வந்துட்டு பார்த்துட்டு அண்ணன்கிட்ட பேசுங்க. அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். நம்ம சேனல் பேர் சொன்னால் தான் பண்ணுவார். ஸோ நாங்கள் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்களே டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை வாங்கிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கொம்பனை போற்றிடுவோம். ஒரு கரம் அழுப்படை, ஒரு கரம் சமண்டலம், அபய கரத்தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழு
என்று நினைத்தே போற்றிடுவோம். அப்பம் முப்பழும் ஆல் பொரி மோதகம் கப்பிடும் விற்பனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே